நண்பர்களே, இப்போ சூலம்னா என்ன? அதனால என்ன தீமை? இது எப்படி இதுக்கு என்ன பரிகாரம்? அப்படின்னு பார்க்கலாம். இந்த சூலம் வந்து 4 திசையிலும் சூலம் வரும். சூலம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய தீட்சணமான கதிர்கள் ஒரு சில மணி நேரத்துக்கு ஒரு திசையில் விழும். அது வந்து ஒரு கிழமையில ஒரு இடத்துல விழும். அதுதான் வந்து சூலம்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் காலண்டரை திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் வடக்கே தெற்கே திங்கட்கிழமை சூலம், கிழக்கு மேற்கு இது மாதிரிட்டு சூலத்தை பற்றி போட்டு வச்சுருப்பாங்க. பொதுவாக ராகு காலம், யமகண்டம், குளிகை இந்த மாதிரி நேரத்திலலாம் நல்ல காரியங்களை செய்ய மாட்டாங்க. சில பேர் தள்ளி வைப்பாங்க. சில பேர் வேலைக்கு போகிறவங்க பணி நிமித்தமாக அவசர அவசரமாக ஓடணும், இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஆகாது. இது ரொட்டீனாக போகிறவங்களுக்கு இது பொருந்தாது. இந்த பயணத்துக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த சூலம் வந்து பொருந்தும். சூளுற்றவங்களுக்கு சூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூல்னா கரு உற்றவங்களுக்கு அவங்க பிறந்த வீட்டுக்கு போகும்போது, புகுந்த வீட்டிலேருந்து பிறந்த வீட்டுக்கு போகும்போது கட்டாயம் இந்த சூலத்தை பார்க்கணும். சூலத்தை பார்க்கும்போது இருக்கா, அன்னைக்கு போகிற நேரத்தில் அந்த சூலம் இருக்கா, அந்த கிழமை இல்லைன்னா வேறு கிழமை தள்ளி வச்சு போகலாம். இதே போல் வெள்ளி எதில் இருக்கான்னு பார்க்கணும். வெள்ளின்றது காலையில் வரும். அது வந்து வெடிகாலமாக நம்ம எழுந்து பார்த்தா வெள்ளி எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியும். சில நேரத்தில் பனி மூட்டத்தில் தெரியவே தெரியாது, வராது. இருந்தாலும் வெள்ளி எதிரில் வச்சுன்னு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அதாவது வீடு குடி போகிறது, இந்த மாதிரி பிறந்த வீட்டுக்கு போகிறது, பிறந்த வீட்டிலேருந்து குழந்த பிறந்தவுடனே புகுந்த வீட்டுக்கு வர்றது, இது மாதிரியான ஒரு காரியங்கள்லாம் வந்து வெள்ளி எதிரில் வச்சுன்னு செய்யக்கூடாது. இதுக்கு பரிகாரமும் இல்லை. அதாவது நான் போய் தான் ஆகணும், இந்த நேரத்தில் வெள்ளி இந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல தான் எனக்கு வீடு இருக்குது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் உங்கள் வீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கிழக்கு பக்கம் நோக்கி போகக்கூடாது. மேற்கு பக்கமாக நோக்கி போய் அப்படி சுற்றிக்கிட்டு போயிடலாம். இதுதான் ஒரு பரிகாரம். இதே போல் வீட்டுக்கு, அதாவது வாடகை வீடு தான் இல்லை, கிரகப்பிரவேசம் செய்கிற வீடு அது மட்டும் இல்லை, வாடகை வீட்டில் கூட ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வெள்ளி இருக்குது தெரியாதவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம்னா, நீங்கள் உள்ளே நுழையும் போதே வீடெல்லாம் சுற்றிட்டு நீங்கள் பூஜை சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கும்போது ஒரு தேங்காயை வாங்கிக்கோங்க. அந்த தேங்காயை வாசப்படியிலேயே உடச்சி உங்கள் மடியில் வச்சுன்னு உள்ளே எடுத்து வச்சுருங்க. அது என்ன வேணால் செய்யலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது இல்லை. அது ஒரு பரிகாரம். அதாவது வெள்ளி எதிரில் இருந்தால் கூட ஒரு பரிகாரமாக கருதப்படுது. அது செய்யலாம் கண்டிப்பாக, அது ஒன்றும் செய்யாது. இது ரொம்ப சிக்கனமான ஒரு செலவு தான், பெரிய செலவும் இல்லை. இதை செஞ்சுட்டு போகலாம் நீங்கள். இந்த சூலன்றங்கள இது என்னன்னா, சூரியனுடைய தீட்சமான கதிர்கள் வந்து ஒவ்வொரு திசையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விழும். அந்த நேரத்தில் வந்து பயணம் செய்யத்தகாது. அதாவது வெளியூர் போகிறோம், ரொம்ப தூரத்துக்கு போகிறோம், அது மாதிரி போகக்கூடாது. அதே போல் குழந்தை பெற்றுக்க போகிற பெண்மணிகளும் சரி, அவங்களும் அந்த நேரத்தை பார்த்து தவிர்த்துட்டு தான் போகணும். இது மாதிரி எங்களால் வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக நான் போயே ஆகணும், அந்த நேரத்தில் போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அதாவது இந்த கிழமையில் சூலம் வந்தால் தயிர் சாப்பிட்டு போகலாம். இந்த கிழமையில் இந்த மாதிரி எதில் சூலம் இருக்குதுன்னா வெல்லம். இந்த கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பி பாருங்கள். திருப்பி போட்டால் சொல்லுவாங்க, இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, இன்றைக்கி வடக்கே சூலம் பரிகாரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். ஆனால் பயணத்தில் போகிறவங்களுக்கெல்லாம், டெய்லி போகிறவங்களாம் இது பொருந்தாது. இந்த மாதிரி குழந்த பிறந்துக்கு போகிறவங்க, அதே போல் இந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சூலம் வந்து எதில் இருக்குது, அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வடக்கு பார்த்த வாசப்படி கட்டிட்டீங்க, அதை உள்ளே நுழையும் போது நீங்கள் தெற்கை பார்த்து தான் நுழையணும். அந்த தெற்கில் அன்றைக்கி சூலம் அப்படின்னா கோலம் கூட போடக்கூடாதுன்றாங்க. இருந்தாலும் அதில் எப்படி நுழையணும்? ஆனால் அந்த சூலத்தை வந்து நீங்கள் தவிர்த்துடணும். வேறு கிழமையில் பார்த்து வச்சுக்கணும். அதாவது உங்களுக்கு வடக்கு பார்த்து வீடு இருக்கிறவங்க வேறு கிழமையில் மாற்றி வச்சிங்கன்னா நல்லது. இதில் போகிறதுனால என்ன ஆகும், ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், இதில் நீங்கள் போனீங்கன்னா, பிரயாணத்தில் போனால் உங்களுக்கு வந்து மன அமைதி இருக்காது, உடல் பாதிப்பு வரும். அதே போல் குழந்தைய பிறக்கிறதுக்கு தாய் வீட்டுக்கு போகும்போதும் உங்களுக்கு வந்து பல தொல்லைகள், இன்னல்கள், உடல் நல பாதிப்பு அந்த மாதிரிலாம் வரும். அதனால் வந்து இந்த சூலத்தை தவிர்த்துட்டு நீங்கள் போகிறது நல்லது. இதுதான் வந்து சூலம்னா என்னன்றது. இதை வந்து சில பேருக்கு தெரியாது. ராகு காலம் யமகண்டம் மட்டும்தான் பார்த்துட்டு போவாங்க. இந்த சூலத்தை பற்றி அவங்க கவலைப்படுறதில்ல.
கவலை பண்ணி இதை மாதிரி போகிறவங்க மட்டும் இதை பார்த்துக்கிட்டா நல்லது. நன்றி, வணக்கம்.